அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களில் மிகச்சிறந்த ஒரு படைப்பு மனித படைப்பு. வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மகனை நாம் மேன்மைப்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இப்படி உயர்வாக படைக்கப்பட்ட இந்த மனித படைப்பிலே ஒரு பகுதி ஆண் என்று சொன்னால் மறுபகுதி பெண் என்று நாம் புரிந்து கொள்கின்றோம். ஆணும் பெண்ணும் கலந்த படைப்பு தான் மனித படைப்பு. இதிலே ஒரு படைப்பை உயர்வாகவும் இன்னொரு இனத்தை மட்டமாகவும் பார்ப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு கட்டிடத்தினுடைய ஒரு பகுதியை பலமாக கட்டமைத்துவிட்டு இன்னொரு பகுதியை பலம் குன்ற கட்டமைத்தால் அதை சிறந்த கட்டிடம் என்று நாம் சொல்ல முடியாது. எனவே மனித இனத்தினுடைய இரு துருவங்களாக இருக்கக்கூடிய ஆண் இனத்தையும் பெண் இனத்தையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளையும் முக்கியத்துவங்களையும் நாம் வழங்க வேண்டும். இதை ஏன் நாம் இங்கு பேசுகிறோம் என்று சொன்னால், பெண்களுக்கான உரிமை என்பது காலகாலமாக மறுக்கப்பட்டு வருவதை நாம் பார்க்கின்றோம். பெண்களுக்கு உரிமை எதற்கு என்கின்ற பொல்லா கருத்து எல்லா காலங்களிலும் இருந்து வந்திருக்கின்றது. ஒரு பெண் என்பவள் குடும்பத்தை பார்ப்பவள், கணவனை பராமரிக்கின்றவர்கள். அவருடைய வேலை என்று சொன்னால் கணவனுடைய ஆசைக்கு இணங்குவதும், மனை புதுக்கி உணவு சமைத்து உடை துவைத்து வீடுகளை பராமரித்து இந்த குடும்பத்திற்காக எல்லா விதமான கஷ்டங்களையும் படக்கூடிய ஒரு அடிமை அவள்தான் பெண் என்கின்ற சிந்தனை நீண்ட நெடுங்காலமாய் நாம் உலகத்திலே கண்டு வருகின்றோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் இந்த நிலையை மாற்றி அமைக்கின்றது. ஒரு பெண் என்பவள் அவள் ஒரு மென்மையானவள். அவளுக்கு தேவையான உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். ஒரு ஆணுக்கு எப்படி உரிமைகள் இஸ்லாத்தில் வழங்கப்பட்டிருக்கின்றதோ அதற்கு குறைவில்லாமல் பெண்களுக்கும் இஸ்லாத்திலே உரிமைகள் வழங்கப்பட்டுள்ளன. இதை சரியாக புரியாத சில மக்கள் இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்குரிய உரிமையை பறிக்கின்றது, இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகின்றது, இஸ்லாமிய சமுதாயம் என்பது ஒரு ஆணாதிக்க சமுதாயம் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்கின்ற காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். ஆனால் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே பெண்களுக்கு தேவையான எல்லா உரிமைகளையும் இஸ்லாம் வழங்கி இருக்கின்றது. பெண்ணியம் பேசக்கூடிய, ஃபெமினிசம் பேசக்கூடிய நிறைய இயக்கங்கள் இன்று உலகத்தில் தோன்றிவிட்டன. மாநிலம் தழுவிய அமைப்புகள், தேசம் தழுவிய அமைப்புகள், சர்வதேச அமைப்புகள் என்று பெண்களுக்காக குரல் கொடுப்பதற்கு நிறைய மக்கள் இன்றைக்கு முன்வருகின்றார்கள். ஆனால் எந்த பெண்ணிய இயக்கங்களும் தலை தூக்காத காலகட்டத்திலேயே 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு தேவையான எல்லா உரிமைகளையும் வழங்கி இருக்கின்றது. ஒரு பெண்ணுக்கு நிறைய உரிமைகள் வேண்டும். வழிபாட்டு உரிமை, பொருளீட்டக்கூடிய உரிமை, கல்வி பெறும் உரிமை, சொத்துரிமை, திருமணத்திலே ஒரு ஆணை தேர்வு செய்கின்ற உரிமை, அந்த கணவன் பிடிக்கவில்லை என்று சொன்னால் அவனை மனவிலக்கு செய்யக்கூடிய உரிமை, மனவிலக்கு செய்யப்பட்ட பிறகு ஜீவனாம்சம் பெறக்கூடிய உரிமை, அதுபோல இன்னும் ஏராளமான உரிமைகளை இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு நிறைவாக வழங்கி இருக்கின்றது. அப்போ நாம் பார்க்கின்றோம், இந்த 21வது நூற்றாண்டிலே வழங்கப்படாத உரிமைகளை கூட இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு அன்றைய காலத்திலேயே எந்த சர்வதேச இயக்கங்களெல்லாம் தலை தூக்காத அந்த காலகட்டத்திலேயே பெண்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் எல்லா உரிமைகளையும் வழங்கி இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெண்ணுக்கு என்னென்னவெல்லாம் உரிமை தேவை, ஒரு பெண்ணுக்கு சமுதாயத்திலே நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன என்கின்ற எல்லா விஷயங்களை பற்றி இஸ்லாம் பேசுகின்றது. அதிலே நிறைய கருத்துக்களை நாம் பார்க்கின்றோம். திருமறை குர்ஆன் பேசுகின்றது, இதா புஷ்ஷிர அகதஹும் பில் உன்சா லல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தா. பெண் குழந்தைகள் பிறந்த நற்செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அவர்களுடைய முகங்கள் எல்லாம் கருத்து கருமை நிறமாக அடைந்து விடுகின்றது என்று அல்லாஹ் சொல்கின்றான்.
உலகத்திலே நாம் இந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும். பெண்கள் பிறப்பது இழிவு, பெண்களை நாம் பெற்றெடுக்க வேண்டுமா, பெண்கள் பிறந்துவிட்டால் அவர்களை உலகத்தில் வாழ விடக்கூடாது, கள்ளிப்பால் ஊற்றி அவர்களை கொலை செய்ய வேண்டும், ஈரக்கோணியால் சுற்றி வைத்து அவர்களை கொல்ல வேண்டும், அல்லது கருவிலே அவர்களுக்கு சமாதி கட்ட வேண்டும் என்கின்ற நிலைகள் எல்லாம் இந்த 21ஆம் நூற்றாண்டில் நாம் பார்க்கின்றோமே. 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே திருமறை குர்ஆனிலே இஸ்லாமிய மார்க்கம் சொல்கின்றது, பெண் குழந்தை பிறப்பது நற்செய்தி. இந்த வார்த்தையை யாராவது கவனித்தார்களா? இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுடைய உரிமையை பறிக்கிறது, பெண்களை இழிவுபடுத்துகிறது என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த வசனம் இருப்பது தெரியுமா? பெண் குழந்தை பிறப்பதை நற்செய்தி என்று ஒரு வேதம் சொல்கிறது என்றால் இந்த இஸ்லாத்தினுடைய இந்த உயர்வை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று பார்க்கின்றோம், பெண்களுக்கு உள்ள எல்லா முக்கியத்துவமும் இங்கே வழங்கப்படுகிறது. ஒரு மனிதனுக்கு நெருக்கமான உறவுகள் பலர் இருக்கலாம், தந்தை இருக்கலாம், உடன் பிறந்த அண்ணன் இருக்கலாம், அதுபோல சமுதாயத்திலே நண்பர்கள் இருக்கலாம், முதலாளி இருக்கலாம், பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் இருக்கலாம், எத்தனையோ மக்களை நாம் பார்க்கின்றோம். இவர்களை அனைவரையும் விட ஒரு மனிதனுக்கு உறவாடுவதற்கு மிகவும் அருகதையானவள் ஒரு பெண் தான், அதுவும் ஒரு தாய் தான் என்று இஸ்லாம் எடுத்து சொல்லுகிறது. ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்விடத்திலே வருகின்றார். மன் அஹக்குன் நாசி பி ஹுஸ்னி சஹாபா, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அழகிய முறையில் உறவாடுவதற்கு அருகதையானவள் யார் என்று கேட்கும்போது, உம்முக்க, உன்னுடைய தாய் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அவர் மீண்டும் கேட்கின்றார், சும்மமன், பிறகு யார்? உம்முக்க, உனது தாய் தான் என்று சொன்னார்கள். அவர் பிறகு மூன்றாவதாக கேட்கின்றார், சும்மமன், பிறகு யார்? அப்போதும் நபி அவர்கள் சொன்னார்கள், உம்முக்க, உன்னுடைய தாய் என்றார்கள். நான்காவதாக கேட்கும்போது அபூக்க, உன்னுடைய தந்தை என்று சொல்வதை பார்க்கின்றோம். அப்போ முதல் 3 இடம் ஒரு மனிதனுக்கு, அதாவது ஒரு மனிதன் அழகிய முறையிலே உறவாடுவதற்கு அருகதையானவள் தாய் என்று இஸ்லாம் சொல்கிறது. ஒரு தாய் என்பவள் பெண்ணா இல்லையா? பெண் உரிமையை பற்றி இஸ்லாம் மறுக்குது, பெண் உரிமையை இஸ்லாம் மறுக்குது என்று சொல்லக்கூடியவர்கள் முதல் 3 இடத்தை ஒரு மனிதனுக்கு தாய்க்குத்தான் வழங்கி இருக்கிறது அப்படின்னா இஸ்லாம் எப்படி பெண்களை இழிவுபடுத்துவதாக சொல்ல முடியும்? இஸ்லாம் பெண்களை கண்ணியப்படுத்தியில் வச்சிருக்கு, இதை பார்க்கின்றோம். அதே போன்று உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு முன் உதாரணமாக அல்லாஹ் இருவரை சொல்லுகின்றான். திருமறை குர்ஆனிலே நீங்கள் 66வது அத்தியாயத்திலே சூரத்து தஹ்ரீம் என்ற அத்தியாயத்திலே நீங்கள் பார்க்கலாம். அதில் அல்லாஹ் சொல்லுகின்றான், லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ரஅத்த ஃபிர்அவுன். அது ஈமான் கொண்ட முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் ஃபிர்அவுனுடைய மனைவியை உதாரணமாக சொல்லுகின்றான். இது காலத்து ரப்பிப்னிலி இந்தக்க பைத்தன் ஃபில் ஜன்னா, இறைவா எனக்காக சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை எழுப்புவாயாக என்றெல்லாம் பிரார்த்தனை செய்தார்கள். இந்த ஃபிர்அவுனுடைய மனைவியை உலகத்து முஸ்லிம்களுக்கு முன் உதாரணம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எத்தனையோ நபிமார்கள் இருந்தார்கள், எத்தனையோ சஹாபாக்கள் இருந்தார்கள், அவங்களுடைய வாழ்க்கையிலும் சில முன்மாதிரிகள் இருக்கின்றன. நபிமாருடைய வாழ்க்கையிலே முன்மாதிரிகளை பார்க்கின்றோம். இருப்பினும் ஒரு பெண்ணை கொண்டு வந்து உலகத்திலே இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு இவங்கள்ட்ட முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோமா இல்லையா? அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம், மரியம் அபனத்த இம்ரான் அல்லதி அக்ஸனத் ஃபர்ஜஹா. இம்ரானுடைய மகன் மரியம் இருக்கிறாரே, அவரும் ஒரு மூமின்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார், அவர் தன்னுடைய கற்பை பேணி பாதுகாத்து கொண்டார் என்றெல்லாம் பெண்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு முன்னுதாரணமாக இறைவன் சொல்லுவது யாரை? 2 பெண்களை சொல்வதை பார்க்கிறோம். அப்போ இஸ்லாம் எப்படி பெண்களுடைய உரிமையை பறிக்குது, இஸ்லாம் எப்படி பெண்களை இழிவுபடுத்துவதாக சொல்லப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஒரு வகையான செய்திகள். இன்னொரு விதத்திலே நாம் பார்த்தால் பெண்களுக்கு இஸ்லாத்திலே எல்லா உரிமைகளும் வழங்கப்பட்டிருக்குங்க. ஒரு பெண்ணுக்கு என்ன தேவை, அவள் சமுதாயத்திலே மரியாதையோடு, சுயமரியாதையோடு, கண்ணியத்தோடு, கற்போடு, ஒழுக்கத்தோடு, பாதுகாப்போடு வாழ்வதற்கு அவளுக்கு என்னவெல்லாம் தேவையோ எல்லாவற்றையும் இஸ்லாம் நிறைவாக அவர்களுக்கு கொடுத்திருப்பதை பார்க்கின்றோம். கல்வி பெறக்கூடிய உரிமை, பெண்கள் கல்வி படிப்பதை இஸ்லாம் தடுத்திருக்கின்றதா? எங்கேயாவது அப்படி ஒரு செய்தியை காட்ட முடியுமா? திருமறை குர்ஆனிலோ நபிகளாருடைய அந்த பொன்மொழிகளிலோ பெண்கள் கல்வி படிக்கக்கூடாது,
இஸ்லாமிய மார்க்கம் பெண்கள் கல்வி படிப்பதை தடை செய்திருக்கிறது என்று ஒரு ஆதாரத்தை யாரேனும் காட்ட முடியுமா? கண்டிப்பாக இல்லை. பெண்கள் கல்வி படிப்பதற்கு இஸ்லாத்திலே உரிமை உண்டு. நபிகளாருடைய காலத்திலே ஒரு சம்பவத்தை பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாகவே ஆண்களுக்கு மார்க்கத்தை சொல்லி வந்தார்கள். ஆண்கள் ரசூலுல்லாவோடு சேர்ந்து இருப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது, அதிகமான நேரங்கள் இருக்கின்றது. தொழுகைக்கு வருவார்கள், மற்ற நேரங்களில் ரசூலுல்லாவை சந்திப்பாங்க, அவங்களுக்கு மார்க்கம் சொல்லப்பட்டு வந்தது. பெண்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அப்போ பெண்கள் இதை உணர்கின்றார்கள். ஆண்களுக்கு நிறைவான கல்வி சொல்லப்படுது, நமக்கு சொல்லப்படுறது இல்லை என்று ரசூலுல்லாவை சந்தித்து அவங்க ஒரு கோரிக்கை வச்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, கலபனா அலைக்கர் ரிஜால், ஆண்கள் எங்களை கல்வியிலே மிகைத்து விடுகின்றார்கள். அதிகமாக நீங்கள் அவங்களுக்கு பயான் பண்ணுற காரணத்தினால் அவங்களுக்கு அதிகமான மார்க்க கல்வி என்பது கிடைத்து விடுகின்றது. எங்களுக்கு அந்த கல்வி அந்த அளவுக்கு கிடைக்கல. இஜஅல்லனா யௌமன் மின் நஃப்ஸிக, எனவே நீங்கள் எங்களுக்காக தனியாக ஒரு நாளை ஒதுக்கி அதிலே மார்க்கத்தை சொல்லுங்கள் என்று கோரிக்கை வைக்கிறாங்க. அப்போது நபிகள் நாயகம் அவர்கள், எதுக்குமா உங்களுக்கெல்லாம் கல்வி, நீங்கள்லாம் பெண்களாக இருக்கிறீங்க, நீங்கள்லாம் கல்வி படிக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது, பேசாமல் வீட்டுக்கு போங்க என்று சொன்னார்களா? வாத ஹுன்ன யௌமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு நாளை ஒதுக்கி பெண்களுக்கு மார்க்கத்தை சொன்னார்கள் என்று வரக்கூடிய செய்தியை சஹீஹுல் புகாரி என்ற ஹதீஸ் கிதாபிலே 101வது செய்தியாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இந்த செய்தியை பதிவு செய்திருக்கின்றார்கள். அப்போ பெண்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் கல்வி பெறக்கூடிய உரிமையை வழங்கி இருக்கின்றது. இதெல்லாம் அவங்க பார்க்கணும். இதை அவர்கள் பார்ப்பது கிடையாதுங்க. அதே போன்று பாருங்கள், பெண்கள் பொருளீட்டுவதற்கு இஸ்லாம் அவர்களுக்கு உரிமை வழங்கி இருக்கின்றது. திருமறை குர்ஆனில் 4வது அத்தியாயம் சூரத்து நிசா என்ற அத்தியாயத்திலே பார்க்கிறோம், லிர்ரிஜாலி நசீபு மிம்மக்தஸபு வலி நிசாயி நசீபு மிம்மக்தஸப்ன, ஆண்கள் சம்பாதித்த செல்வம் ஆண்களுக்கு உரியது, பெண்கள் சம்பாதித்தது பெண்களுக்கு உரியது என்று இறைவன் குறிப்பிடுகிறான். இந்த வார்த்தை அப்படியே பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆண்களும் சம்பாதிக்கலாம், பெண்களும் சம்பாதிக்கலாம். ஆண்கள் சம்பாதிப்பது ஆண்களுக்கு உரியது, பெண்கள் சம்பாதிப்பது பெண்களுக்கு உரியது என்ற வார்த்தை இப்படியே நேரடியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ இஸ்லாம் என்ன செய்கிறது? பெண்களாகிய நீங்கள் சம்பாதிக்கக்கூடாது என்று சொல்கிறதா? அந்த கடமை ஆணுக்கு இருக்கிறது. ஒரு குடும்பத்திற்கான செலவினங்கள் கொடுப்பதற்கு, அந்த குடும்பத்தை பராமரிக்கக்கூடிய அந்த பொறுப்பை இஸ்லாம் ஆண்களுக்கு வழங்கி இருக்கின்றதே தவிர பெண்கள் சம்பாதிக்க கூடாது என்ற எந்த இடத்திலும் மார்க்கம் சொல்லவில்லை. திருமறை குர்ஆனும் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லவில்லை. இதை நம்ம பார்க்குறோம். அதே போன்று வாரிசு உரிமை, ஒருவர் இறந்து விடுகின்றார், அவருக்கு பிள்ளைகள் இருந்தால், மகன் இருந்தால் எப்படி அவனுக்கு சொத்திலே பங்கு கிடைக்குமோ, மகள் இருந்தாலும் அவளுக்கு சொத்திலே பங்குண்டு இஸ்லாம் சொல்கிறது. ஒருவருக்கு ஒரே ஒரு பெண் பிள்ளை இருந்தால் ஃபலஹன் நிஸ்ஃபு, அவளுக்கு சொத்திலே பாதி உண்டு. ஒருத்தர் இறந்துறாரு, அவருக்கு ஆண் பிள்ளைகள் கிடையாது, ஒரே ஒரு பெண் பிள்ளை இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த பெண் பிள்ளைக்கு சொத்திலே பாதி கிடைக்கும். 2க்கு மேலே ஃபௌகஸ்ன தைனி, 2க்கு மேலே பெண்கள் இருந்தால் ஃபலஹுன்ன சுலுசா, 3லே 2 பகுதி அவர்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் மார்க்கம் சொல்லுதா இல்லையா? அதே போல ஒரு கணவர் இறந்து விடுகின்றார். இந்த கணவர் இறந்து விட்டால் கணவருடைய சொத்திலே மனைவிக்கு பங்குண்டு. அவர்களுக்கு பிள்ளை இல்லை என்றால் மனைவிக்கு 4ல் ஒரு பகுதி கிடைக்கும். பிள்ளை இருந்தது என்று சொன்னால் 8ல் ஒரு பகுதி கிடைக்கும். பெண்களுக்கு இஸ்லாம் சொத்துரிமை வழங்குதுங்க. இந்த காலத்தில் அல்ல. இப்போ நம்ம தமிழகத்தில் எடுத்துக்கொண்டால் இப்போது சில ஆண்டுகளுக்கு முன்பாக கருணாநிதியினுடைய ஆட்சி காலத்தில் தான் அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க, பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு என்பதெல்லாம் பிற்காலத்தில் வந்தது. 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக, அதாவது பெண்களுக்கு சொத்துரிமை என்ற பேச்சை யாரும் வாயை திறந்து பேசியிருக்க முடியாது. அந்த காலகட்டத்திலேயே இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கி இருக்கின்றது. இதை யாராவது பார்த்தார்களா? இஸ்லாம் ஒரு பிற்போக்கு மார்க்கம், இங்கே பெண்ணுரிமை பறிக்கப்படுகிறது என்று சொல்லக்கூடிய யாராவது அவர்களுக்கு இஸ்லாத்திலே சொத்துரிமையை கொடுக்கப்பட்டிருப்பது தெரியுமா தெரியாதா? அதை பார்க்குறாங்களா இல்லையா நமக்கு தெரியல. ஆச்சரியமாக இருக்கின்றது. இஸ்லாமிய மார்க்கம் பெண்ணுரிமையை பறிப்பதாக அவர்கள் சொல்வது விந்தையிலும் விந்தையான ஒரு விஷயமாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போ இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்திருக்கிறது. இதை பாருங்க. அதை தாண்டி என்ன இருக்கிறது? ஒரு பெண் பருவம் அடைகின்றால், திருமண வயதை அவள் அடைகின்றால்,
அவள் திருமணம் அவளுக்கு செய்தாக வேண்டும். திருமணம் செய்யக்கூடிய நேரத்திலே அந்த பெண்களுக்கு மன துணைகளை தேர்வு செய்யக்கூடிய உரிமையை இஸ்லாமிய மார்க்கம் வழங்குகிறது. ஒரு பருவமடைந்த ஒரு பெண், திருமண வயதுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு பெண், அவள் யாரை திருமணம் செய்ய வேண்டும் என்பதை நேரிலே பார்த்து அவள் முடிவு செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுதுங்க. அதெல்லாம் வீட்டை பார்த்து தான் முடிச்சு வைப்பாங்க, அத்தா பார்த்துருவாரு, அம்மா பார்த்துருவாங்க, கூட சொந்தக்காரங்கள்லாம் பார்த்துருவாங்க, அதைத்தான் இவள் கட்டி கொள்ள வேண்டும், இவளுக்கு பிடிக்குதோ இல்லையோ வீட்டிலே பார்த்திருக்கக்கூடிய மாப்பிள்ளைக்கு இவள் இணங்க வேண்டும், அவனை தான் மனம் முடிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறதா? கண்டிப்பாக இல்லை. ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்து முடிவு செய்வான், அந்த உரிமை அவனுக்கு இஸ்லாம் வழங்குகிறது. அதே போன்று ஒரு பெண்ணும் ஒரு கணவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை அந்த பெண்ணுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அவனை நேரடியாக பார்த்து அவள் பிடித்திருந்தால் மணந்து கொள்ளலாம், பிடிக்கவில்லை என்று சொன்னால் தன்னுடைய கருத்தை அவள் தெரிவிக்கலாம் என்கின்ற விஷயங்களை எல்லாம் இஸ்லாம் பெண்களுக்கு உரிமையாக வழங்கியிருக்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திருமணத்தின் போது மனக்கொடைகளை பெறக்கூடிய உரிமையை இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கியிருக்கிறது. இன்று திருமணத்தின் பெயராலே வரதட்சணை என்கின்ற கொடுமைக்கு பெண்கள் ஆளாகின்றார்கள். இந்த பெண்கள் கல்யாணம் முடிச்சு கொடுக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு வரதட்சணை கொடுக்க வேண்டும், நகையாக கொடுக்கணும், பணமாக கொடுக்கணும், சொத்தாக கொடுக்கணும், காராக கொடுக்கணும், தட்டுமுட்டு சாமான்களாக கொடுக்கணும், வீடு கொடுக்க வேண்டும், நிலம் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் இந்த பெண் வீட்டிலே இருந்து ஒரு பொருளாதார சுரண்டலை மாப்பிள்ளை வீட்டை உள்ளவங்க செய்கிறாங்க. இன்றைய காலகட்டத்திலும் கூட நாம் அதை ஒழிக்க முடியலை. பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், பெருமளவு குறைத்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ்வுடைய கிருபையினாலே. ஆனால் முழு அளவுக்கு அது ஒழிக்கப்படலை. இந்த காலத்திலே இப்படி இருக்கிறதே, பெண்களுடைய உரிமை மறுக்கப்படுகிறதே. நபிகள் நாயகத்துடைய காலத்தில் இப்படி இருந்ததா? அவங்க வரதட்சணையை வாங்குவதை ஊக்குவித்தார்களா? வரதட்சணையை அனுமதித்தார்களா? கண்டிப்பாக இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே பெண்களுக்கு மகர் கொடுக்கப்பட்டது. அப்படியே உல்டாயுது. வரதட்சணைக்கு நேர் எதிரான செயல் என்ன தெரியுமா? பெண்களுக்கு நாம் செல்வங்களை கொடுக்க வேண்டும். பெண்களுக்கு நீங்கள் அவங்களுடைய மனக்கொடைகளை மனமு கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நாம் ஒரு பெண்ணை மணப்பதாக இருந்தால் அந்த பெண்ணு போய் நம்ம எதுவும் கேட்கக்கூடாது. அந்த பெண்ணுக்கு நம்ம என்ன வேணும்னு கேட்கணும். உனக்கு என்ன வேண்டும்? நான் உன்னை மணந்து கொள்வதற்கு நீ என்ன விரும்புகிறாய்? நகை வேண்டுமா? பணம் வேண்டுமா? வேறு ஏதேனும் சொத்துக்கள் வேண்டுமா என்று பெண்களிடத்திலே கேட்டு அவர்களுக்கு மனக்கொடையை கொடுத்துத்தான் திருமணம் முடிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒரு பெண்ணுரிமையை நிலைநாட்டுகிறது என்று பாருங்கள். இதை நம்ம கவனிக்கணுங்க. அடுத்ததாக நாம் என்ன பார்க்கின்றோம்? ஒரு பெண் கணவனோடு சேர்ந்து வாழ்கின்றாள். அந்த கணவனுக்கு பிடிக்கவில்லை. இந்த கணவனோடு சேர்ந்து வாழ்வது மனைவிக்கு பிடிக்கவில்லைன்னு வச்சுக்குவோமே. கணவனுக்கு பிடிக்கவில்லை என்றால் மனைவி விவாகரத்து பண்ணுறது சமுதாயத்தில் இருக்கின்றது. எல்லா சமுதாயங்களில் நம்ம பார்க்குறோம். அதில் பெண்ணுரிமைங்கிற பேச்சு வராது. பெண்ணுரிமைக்கு எதிரான பேச்சு தான் அங்கே வரும். அப்போ இதே நேரத்தில் ஒரு மனைவி என்பவள் கணவனை விவாகரத்து செய்ய முடியுமா? இன்றைய காலங்களில் அது கொஞ்சம் நடக்கின்றது. பண்டைய காலத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு பெண் என்பவள் ஆணை விவாகரத்து செய்யவே முடியாது. ஒரு கணவர் இல்லை என்று சொன்னால் அவள் உயிர் வாழக்கூட முடியாது. அப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம பார்த்துருக்கின்றோம். சதின்னு சொல்லுவாங்க, உடன்கட்டை ஏறுதல்மாங்க. கணவர் இறந்து விட்டால் அந்த கணவனை எரிப்பதற்காக எரியூட்டப்படக்கூடிய அந்த நெருப்பிலே மனைவியை தூக்கி உயிரோடு உள்ளே போட்டுருவாங்க. நான் சொல்வது இந்தியாவிலே நடந்த செயல்கள் தான். இன்றெல்லாம் அது ஓரளவு மட்டுப்படுத்தப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கின்றோம். இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்கிறது? பெண்களுக்கு மறுவாழ்வு உரிமை, அவங்க மறுமணம் செய்து கொள்ளலாம். ஒரு பெண் ஒரு ஆணை விவாகரத்து செய்யலாம். இந்த கணவனோடு எனக்கு வாழ பிடிக்கலையா, அவனை விவாகரத்து செய்யக்கூடிய உரிமையை இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கி இருக்கின்றது. விவாகரத்தில் 2 விதமான விவாகரத்து இருக்கிறது. ஒன்று என்ன? கணவன் மனைவி விவாகரத்து செய்வது, அதை தலாக் என்று சொல்வார்கள். இன்னொன்று என்ன? மனைவி கணவனை விவாகரத்து செய்வது, அதே ஹுல்ஆ என்று சொல்லுவாங்க. இப்போ 2 வார்த்தை இருக்கு பாருங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணை விவாகரத்து செய்வதற்கு தலாக்கு என்று இருப்பது போல ஒரு பெண் ஒரு ஆணை விவாகரத்து செய்யலாம், அதுக்கு ஹுல்ஆ என்கின்ற ஒரு பெயர் இருக்கிறது என்று சொல்லுகின்ற அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு விவாகரத்து உரிமையை வழங்கி இருக்கின்றது. அதை நம்ம பார்க்கின்றோம். அடுத்ததாக என்ன பார்க்கின்றோம்? இப்போ ஒரு ஆண் ஒரு கணவன் மனைவியை விவாகரத்து செய்து விட்டான். விவாகரத்து செய்யப்பட்டு விட்டால் இந்த பெண்ணுக்கு ஒரு பாதிப்பு அதை ஏற்படுத்தும். இவன் கல்யாணம் பண்ணுறான், வாழ்கிறான், பிடிக்கலை, விவாகரத்துன்னு போயிட்டான்னா
நாளைக்கு அந்த பெண்ணுக்கு ஒரு பாதிப்பு என்பது கண்டிப்பாக இருக்கும். அப்போ இஸ்லாம் என்ன செய்கிறது? ஒரு பெண் விவாகரத்து செய்யப்பட்டால் அவளுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கப்பட வேண்டும். ஜீவனாம்ச உரிமை இருக்கு. எப்போ இதில் இப்போ நேற்று இன்னைக்கு கொடுக்கப்பட்ட உரிமை கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்கள் ஜமாத்துகள் இணைஞ்சு இந்த உரிமையை கொடுத்துடல. இது 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக 1445 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கிருச்சுங்க. வலில் முத்தல்லகாத்தி மதாவும் பில் மாரூஃப், விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களுக்கு அந்த ஜீவனாம்சம் என்பது கொடுக்கப்பட வேண்டும், அந்த செல்வம் என்பது கொடுக்கப்பட வேண்டும் என்றே திருமுறையிலே அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். இப்போ பாருங்கள், இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு எத்தனை விதமான உரிமைகளை வழங்கி இருக்கிறது என்பதை பார்க்கணும். அதே போல ஒரு கணவன் மனைவி வாழ்றாங்க. ஒரு பெண் என்பவள் பல சூழ்நிலைகளிலே ஆணுக்கு கீழே இருக்கின்றாள். திருமணத்துக்கு முன்பாக தந்தைக்கு கீழே இவள் கட்டுப்பட்டு இருக்கின்றாள். அதுபோல அதுக்கு பிறகு கணவனுடைய கட்டுப்பாட்டிலே அந்த பெண் இருக்கிறாள். அப்போ இது மாதிரியான நேரங்களிலே அந்த பெண்கள் சில நேரங்களில் அவங்களுடைய உரிமை பறிக்கப்படுவதற்கும் அவங்களுடைய உரிமைகள் மறுக்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. இஸ்லாம் என்ன செய்கிறது? அந்த நேரங்களிலே அவர்களை நெறிப்படுத்துகிறது. பொதுவாக தந்தைமார்கள் கூட பிள்ளைகளை அடக்குமுறை செய்கிறாங்களா? இருக்கலாம். ஆனால் அதை விடவும் ரொம்ப இது நடக்கிறது எங்கே பார்க்கலாம்? ஒரு கணவன்கிட்ட பார்க்கலாம். ஒரு கணவன் என்பவன் சில நேரங்களில் மனைவியினுடைய உரிமையை பறிக்கக்கூடியவனாக இருப்பான். சராசரியாக இஸ்லாம் ஒரு பெண்ணுக்கு வழங்கியிருக்கக்கூடிய உரிமையை கூட தராமல் அவளை கஷ்டப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம். இஸ்லாம் என்ன செய்கிறது? அந்த கணவனுக்கு சொல்லக்கூடிய செய்திகளை சொல்கிறது. ஒரு பெண்ணை பற்றி இஸ்லாம் ஒரு கணவனுக்கு சொல்கிறது, ஒரு பெண் என்பவள் இப்படி இருக்கின்றால் நல்ல விதமாக பார்த்து கொள்ளுங்கள். வலா ததரிபில் வஜுக, அந்த பெண்ணுடைய முகத்திலே நீங்கள் அடிக்கக்கூடாது. வலா துகப்பிஹ், அவர்களை இழிவுபடுத்தக்கூடாது என்றெல்லாம் ஒரு பெண்ணை ஒரு கணவன் எப்படியெல்லாம் நடத்த வேண்டும், அவருடைய உரிமைகளை கொடுக்க வேண்டும், நீங்கள் அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும், நீங்கள் அவர்களுக்கு உடை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் பெண்களுக்கு தேவையான உரிமைகளை கணவனுக்கு சொல்லி அதனை நிறைவேற்று என்று மார்க்கம் சொல்லியிருக்குதா இல்லையா? இதுபோல் சொல்லிக்கிட்டே போகலாங்க. இந்த பெண்களுக்கு இஸ்லாம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமை என்பது சாதாரண உரிமை கிடையாது. அவர்களுக்கு தேவையான எல்லா உரிமைகளும் இஸ்லாத்திலே பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் இன்னொரு விஷயத்தை நாம் பார்க்கின்றோம். இந்த பெண் உரிமையை இஸ்லாம் மறுப்பதாக, பெண்களுடைய உரிமையை பறிப்பதாக சொல்லக்கூடியவர்களுக்கு சில புரிதல் இல்லாமல் இருக்கலாம். அவங்களுக்கு என்ன புரியலன்னு சொன்னால், உரிமையை பறித்தல் என்றால் என்ன, கட்டுப்பாடுகள் என்றால் என்னன்னு புரியலை. இப்போ உரிமையை பறித்தல் என்பது ஒரு விஷயம். ஒரு மனிதன் நலவோடு வாழ்வதற்கு நாம் எல்லா கட்டங்களிலும் நாம் கட்டுப்பாடுகளை விதிக்கின்றோம். கட்டுப்பாடு என்பது வேறு, உரிமையை பறித்தல் என்பது வேறு. நான் இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு அரசு பள்ளிக்கூடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அரசு பள்ளிக்கூடத்திலே எந்த மாணவர்களை நீங்கள் சேர்க்கலாம். உயர் சாதி, தாழ்ந்த சாதி, ஏழை, பணக்காரன் என்ற எந்த பாகுபாடும் இல்லை. தமிழகத்தை பொறுத்தவரையிலே ஒரு அரசு பள்ளியிலே நீங்கள் யாரை வேண்டுமானாலும், எந்த மதத்தில் இருந்தாலும், எந்த சாதியில் இருந்தாலும் நீங்கள் போய் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலாம். இது பள்ளிக்கூடத்திலே படிக்கக்கூடிய உரிமை. எந்த ஒரு ஆசிரியரும் இந்த ஜாதிக்காரராக இருக்கக்கூடிய நீ இந்த பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. சொன்னால் அது உரிமை மீறல். ஒரு இந்த நம்ம நாட்டில் வாழக்கூடிய ஒரு இந்தியனுக்கு, தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒரு தமிழனுக்கு இந்த படிக்கக்கூடிய உரிமை கிடையாது. கண்டிப்பாக இருக்குது. அப்போ நீ இந்த பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாது, நீ படிக்கக்கூடாது என்று சொன்னால் அது உரிமையை பறித்தல் என்று புரிந்து கொள்கிறோம். இப்போ இதே பள்ளிக்கூடத்திலே நிறைய கட்டுப்பாடுகளை வைத்திருப்பார்கள். காலையிலே 9 மணிக்கு பள்ளி துவங்கும், மாலையிலே 4 மணிக்கு பள்ளி நிறைவடையும், மாணவர்கள் அனைவரும் 9 மணிக்கு உள்ளாகவே அவர்கள் பள்ளிக்கு வர வேண்டும், பள்ளிக்கு வரும்போது புத்தகங்களை எடுத்து வர வேண்டும், அவர்கள் பள்ளிக்கு வரும்போது சீருடைகளை அணிந்துதான் வர வேண்டும், பள்ளியிலே பாடங்களை ஒழுங்காக படிக்க வேண்டும், வீட்டு பாடங்களை ஒழுங்காக நிறைவேற்ற வேண்டும், தேர்வுகள் வைத்தால் அந்த தேர்வுகளிலே நல்ல முறையிலே எழுத வேண்டும் என்று ஏராளமான கட்டுப்பாடுகளை ஒரு பள்ளிக்கூடத்திலே வைத்திருப்பார்கள். இதை உரிமை என்று யாரும் சொல்ல மாட்டோம். ஒரு மாணவன் 9 மணிக்கு துவங்கக்கூடிய ஒரு பள்ளியிலே 12 மணிக்கு போகிறான், கிட்டத்தட்ட லஞ்ச் டயத்தில் போகிறான்.
ஏன்டா லேட்டாக வரேன்னு டீச்சர் கேட்குறாரு. இது என் உரிமைன்னு சொல்ல மாட்டோம், அவன் சொல்லவும் மாட்டான், அதை யார் உரிமையை ஏற்றுக்கவும் மாட்டான். எங்க ஒரு பள்ளின்னு சொன்னால் ஒரு கட்டுப்பாடு வேணுமா இல்லையா? அப்போ தானே அது நல்ல முறையில் கொண்டு போக முடியும். இது கட்டுப்பாடு, உரிமை மீறல் கிடையாது. அதுபோல இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு கட்டுப்பாடுகளை வைத்திருப்பது உண்மைதான். அதை உரிமை மீறல்னு யாரும் புரிஞ்சிக்க கூடாது. சரி, பெண்களுக்கு மட்டும்தான் கட்டுப்பாடு இருக்கா? இப்படியாவது பார்ப்போமே. இஸ்லாத்திலே பெண்களுக்கு மட்டும்தான் கட்டுப்பாடு இருக்கு, ஆண்களுக்கு கட்டுப்பாடு இல்லைன்னா இந்த வாதத்தை அவங்க கிளப்படுறதுல நியாயம் இருக்குன்னு சொல்லலாம். ஆண்களுக்கு கட்டுப்பாடு இருப்பது போல பெண்களுக்கும் கட்டுப்பாடு இருக்கு. ஒரு அந்நிய பெண்ணை பார்க்க கூடாது என்று மார்க்கம் சொல்லுது. குல்லில் மூமினீன் யகுல்லு மின் அபுசாரிஹிம் வயஹ்ஃபது ஃபுரூஜஹும். மூமினான ஆண்களுக்கு நீங்கள் நபியை சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும், தங்களது வெட்கத்தலங்களை பேணிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஆண்களுக்கு சொல்றது. அடுத்த வசனத்திலே இறைவன் குறிப்பிடுகின்றான், குல்லில் மூமினாத் யகுதுன்ன மின் அபுசாரிஹின்ன வயஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன. மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும், தங்களுடைய வெட்கத்தலங்களை பேணிக் கொள்ள வேண்டும். ஆணுக்கும் சொல்லுது, பெண்ணுக்கும் சொல்லுது. ஆண்களுக்கு கட்டுப்பாடுகள் இருப்பது போல பெண்களுக்கும் கட்டுப்பாடு இருக்கிறது. இப்போ இஸ்லாமிய மார்க்கம் என்பது கட்டுப்பாடுகளை சொல்லக்கூடிய மார்க்கம். எப்படி வேணாலும் போங்க, எப்படி வேணாலும் வாழுங்க, ஆடு மாடுகளை போல மனிதர்களை வாழ விடக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் அல்ல. அவனுக்கு வாழ்க்கையிலே ஒவ்வொரு நேரத்திலும் எப்படி வாழ வேண்டும், என்னென்ன கட்டுப்பாடுகள் தேவை, அவன் ஒழுக்கமாக வாழ்வதற்கு, கண்ணியத்தோடு வாழ்வதற்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அனைத்தையும் இஸ்லாம் சொல்லி இருக்கின்றது. இது கட்டுப்பாடுகள்னு வர்றதுங்க. இந்த கட்டுப்பாடுகளை சில பேர் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா உரிமை மீறல் என்று தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. இதில் சில விஷயங்களை தான் அவங்க ஹைலைட் பண்ணி பேசுகிறாங்க. இதில் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஒரு 2 விஷயத்தை நம்ம பார்ப்போமே. ஒன்று ஹிஜாப். இஸ்லாமிய மார்க்கம் ஹிஜாப் என்ற நடைமுறையின் மூலமாக பெண்களுடைய உரிமையை பறிக்குது, ஆடை சுதந்திரத்தை பறிக்குது. ஒரு பெண் தான் விரும்பிய ஆடை அணிவதற்கு இவங்க இடம் கொடுக்கறது கிடையாது. இப்படித்தான் நீ போடணும், இப்படி மூடித்தான் நீங்கள் மறைச்சு தான் போகணும், ஹிஜாப் அணிஞ்சு தான் போகணும், புர்கா போட்டு தான் போகணும் என்று இஸ்லாம் பெண்களை அடக்கி ஆள பார்க்கிறது என்று சொல்கின்றார்கள். மேலோட்டமாக பார்க்கக்கூடிய நேரத்திலே சிலருக்கு இது சரி போன்று தோன்றலாம். ஆனால் இதை நீங்கள் நன்கு சிந்தித்து பார்த்தால் ஒரு பெண்ணுக்கு ஹிஜாப் என்பது அவசியம் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இரண்டாவது, இஸ்லாமிய மார்க்கம் இதை ஏன் சொல்லுகிறது என்பதை அவங்க புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். ஒரு பெண் என்பவள் அதிகமான ஈர்ப்போடு படைக்கப்பட்டிருக்கிறாள். ஒரு உடல் அமைப்பை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு ஆணுக்கு இருக்கக்கூடிய உடல் அமைப்பை விட பெண்ணுக்கு இருக்கக்கூடிய உடல் அமைப்பு என்பது ஈர்க்கக்கூடிய விதத்திலே அமைந்திருக்கின்றது. இந்த ஈர்ப்பு என்பது நாளைக்கு அந்த ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கலாம். ஒரு பெண் நல்ல உடை அணிந்து போகிறாள், இஸ்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு உடை அணிந்திருக்கின்றாள், கண்ணியமான ஆடை அணிந்திருக்கின்றாள், அவருடைய முகம் மட்டுமே வெளியே தெரிகின்றது, அவருடைய முன்கைகள் மட்டும் வெளியே தெரிகின்றது. இந்த மாதிரி ஒரு ஆடை அணிந்து கொண்டு வருவது அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. இதை இந்த ஆடைகளை பெண்கள் முறையாக அணியாமல் அரைகுறையான ஆடைகளை அணிந்து கொண்டு உடலிலே இருக்கக்கூடிய சில பாகங்கள் வெளியிலே தெரியக்கூடிய விதத்திலே ஒரு கவர்ச்சிகரமான ஆடைகளை அணிந்து கொண்டு சென்றால் அது பெண்களுக்கு எப்படிப்பட்ட பாதிப்புகளை உண்டாக்குகிறது சமுதாயத்தில் பார்க்கின்றோமா இல்லையா? இன்று பெண்களுக்கு எதிரான எத்தனை குற்றங்கள், விமன் ஹராசிங் என்று சொல்லப்படக்கூடிய பெண்கள் அந்த பாலியல் தொல்லைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள், பாலியல் சீண்டல்களுக்கு ஆட்படுத்தப்படுறாங்க, கற்பழிப்புகள் நடக்கிறது, பெண்களை அனைவரும் கேலி செய்து பேசக்கூடிய ஈவ் டீசிங் வாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறது என்று சொல்றாங்க. இதுக்கெல்லாம் நிறைய காரணங்கள் இருக்கலாம். இதிலே மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேஜரான ஒரு காரணம் என்னன்னா, பெண்கள் ஒழுங்காக உடை அணிந்து போவது கிடையாது. அவள் ஒரு சரியான ஆடை அணியாமல் இருப்பதாலேயே அவளை சீண்டி பார்க்க வேண்டும் என்ற சிந்தனைக்கு ஒரு ஆண் தள்ளப்படுகிறான். அப்போ இது மாதிரியான பாதிப்புகளுக்கு அவர்கள் ஆளாகின்றார்கள். இதை நம்ம பார்க்குறோம். அப்போ இஸ்லாம் என்ன செய்கிறது? ஒரு பெண் என்பவள் அவள் இப்படிப்பட்ட ஆடைகளை அணிய வேண்டும். இது கட்டுப்பாடுங்க, இது உரிமை மீறல் கிடையாது. தவறாக புரிஞ்சுக்கிறாங்க, தவறாக பிரச்சாரம் பண்ணுறாங்க. பெண்களுக்கு வழங்கக்கூடிய இந்த ஆடை என்பது உரிமை மீறலா? அவங்களுக்கு பாதுகாப்பு. ஹிஜாப் அணிந்து போகக்கூடிய ஒரு பெண் கண்ணியமாக பார்க்கப்படுவாள், கண்ணியம் கிடைக்கிறது, அவர்களுக்கு மரியாதை கிடைக்கிறது, அவருடைய கற்புக்கு ஒரு செக்யூரிட்டி கிடைக்கிறது, ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது. அப்போ இந்த காரணங்களால் ஒரு பெண் என்பவள் உடலை மறைக்க வேண்டும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுதுங்க. இது எப்படி உரிமை மீறலாக ஆகும்? இது கட்டுப்பாடு தானே. சரி, இந்த வாதத்தை வைக்கிறாங்கல்ல, இந்த வாதத்தை, ஆடை என்பது சுதந்திரம்,
அவங்க விரும்பிய ஆடையை தான் அணிவாங்கன்னு சொல்கிறாங்களே, இவங்க எந்த இடத்துல அந்த ஆடையை பேசாமல் இருப்பார்களா? ஒரு பெண் இருக்கிறாள், நான் புரிவதற்காக சொல்கிறேன், நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது, நீங்கள் விளங்கியக்காக நான் சொல்கிறேன். அவள் எந்த ஆடையும் அணியாமல், இது என்னுடைய விருப்பம், நான் விரும்பின ஆடை அணிவேன், நான் இல்லாட்டி ஆடை அணியாமல் கூட இருப்பேன் என்று சொல்லி ஒரு பெண் ஆடையே இல்லாமல் போனால் இதன் சுதந்திரம் என்று சொன்னால் அவங்க ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. ஆடை அணிஞ்சிட்டு போ, இல்லாட்டி பிரச்சனை வருங்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது? ஒரு கட்டுப்பாடு நீங்கள் போட தானே செய்றீங்க. அப்போ ஒரு ஆடை என்பது நெறிப்படுத்தப்பட வேண்டிய ஒன்று அவங்க ஏற்றுக்கிறாங்க. ஆடை விஷயத்தில் சில விஷயங்களை கவனிக்கத்தான் வேண்டும் என்பதை உலகமே ஒத்துக்கொள்கிறது. அப்போ அதுதானே இஸ்லாம் சொல்கிறது. இஸ்லாம் அதை கூடுதலாக சொல்கிறது. அதில் பெண்களுடைய பாதிப்பை எல்லாம் கவனத்தில் வைத்து அவனுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு ஹிஜாப் என்ற ஆடையை சொல்வது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹிஜாப் என்பது பெண்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. கண்ணை இமை காப்பது போல ஒரு பெண்ணை ஹிஜாபு காக்கிறது என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஹிஜாப் என்று சொல்ற இந்த விஷயத்தை வைத்துக்கொண்டு இஸ்லாம் பெண்களுடைய உரிமையை பறிப்பதாக சொல்கிறாங்க. அதில் உண்மை கிடையாதுங்க. இஸ்லாம் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஹிஜாப் என்பது அவங்களுடைய பாதுகாப்புக்காக தானே தவிர, அது கட்டுப்பாடே தவிர அது உரிமை மீறல் இல்லை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக இன்னொரு விஷயத்தை சொல்கிறாங்க. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு பெண் விவாகரத்து செய்யப்பட்டால் அல்லது கணவனை இழந்துவிட்டால் அவங்க இத்தா என்கின்ற நடைமுறையை மேற்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாத்தில் இருக்கு. இவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? அதை இஸ்லாமிய மார்க்கம் இத்தா என்ற நடைமுறையின் மூலமாக பெண்களை கஷ்டப்படுத்துகிறாங்க என்று சொல்கிறாங்க. இத்தா என்பது என்னன்னு உங்களுக்கு புரியலை. இத்தா என்பது என்ன? ஒரு பெண்ணுடைய கணவன் இறந்து விட்டான், அல்லது ஒரு கணவன் ஒரு பெண்ணை விவாகரத்து செய்து விட்டான். இப்போது இந்த பெண் அடுத்த திருமணத்தை உடனே செய்யக்கூடாது. இன்னைக்கு விவாகரத்தா, நாளைக்கு இன்னொரு கல்யாணத்தை அவங்க பண்ணக்கூடாது. இஸ்லாம் என்ன பார்க்கிறது? ஒரு பெண் விவாகரத்து செய்யப்பட்டாலோ அல்லது ஒரு கணவனை இழந்து இன்னொரு கணவனை மனம் முடித்தாலோ, அதாவது ஒரு ஆண் கணவனுடைய நிலையில் இருந்து விடுபட்டு இன்னொரு கணவனுக்கு வாழ்க்கைப்படுதல், இந்த ரெண்டுக்கும் இடையிலே குறிப்பிட்ட காலம் இடைவெளி இருக்க வேண்டும். இதுதான் இதாங்கிறது. உடனே செய்யக்கூடாது, திருமணம் முடிக்கக்கூடாது. இப்போ தலாக் செய்யப்பட்ட பெண்களாக இருந்தால், விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களாக இருந்தால் அவர்கள் 3 மாதவிடாய் காலங்கள் இத்தா மேற்கொள்ள வேண்டும். வலில் முத்தல்லகாத்தி ரப்பஸ் நம்பி அன்புசுகின்ன தலாசத்த குருவின், தலாக் விடப்பட்ட பெண்கள் 3 குருகள் 3 மாதவிடாய் காலங்கள் அவர்கள் இத்தாவை மேற்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அதுபோல கணவனை இழந்த பெண்கள் 4 மாதமும் 10 தினங்களும் அவர்கள் இத்தாவை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது. இந்த இத்தா என்பது என்ன? இது இன்னைக்கு சமுதாயத்தில் சிலர் தவறாக பண்ணுறாங்க. அதை பார்த்து கொண்டு இஸ்லாமே இப்படி சொல்வது போன்று அவங்க நினைக்கிறாங்க. ஒன்றை புரிய வேண்டும், ஒரு மனிதன் செய்யக்கூடிய தவறு என்பது அவன் சுயமாக செய்வான், அது அவனுடைய மார்க்கத்திலே சேராது. அவனுடைய மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது நீங்கள் பார்க்கணும். முஸ்லீம்கள் சில காரியங்களை பண்ணுறாங்கன்றக்காக வேண்டி அதில் இஸ்லாத்தில் இருப்பதாக அர்த்தம் இல்லை. இத்தா என்பது இன்னைக்கு என்ன செய்கிறாங்க? சமுதாயத்தில் வெள்ளைக்கலர் சேலையை கட்டி அவங்கள ஒரு இருட்டறைக்குள்ளே அடைத்து வைத்து யாரும் அவங்கள பார்க்கக்கூடாது, யாரும் அவங்கள்ட்ட பேசக்கூடாது, குறிப்பாக ஆண்களை பார்க்கக்கூடாது, ஆண்கள்கிட்ட பேசக்கூடாது என்ற நடைமுறைகளை சில மக்கள் செய்திருக்கலாம். ஆனால் இஸ்லாம் இதை சொல்லவில்லை. இஸ்லாம் சொல்வது என்ன? இத்தா என்று இருக்கும்போது அதற்கு என்ன சில சட்டங்களை இஸ்லாம் சொல்லுது. அது என்ன சட்டம் இருக்குது? இத்தாவின் போது அவர்கள் திருமணம் செய்யக்கூடாது. இத்தாங்க ஒரு குறிப்பிட்ட காலங்கள் இத்தா இருப்பாங்க, அந்த காலத்திலே அவர்கள் திருமணம் செய்யக்கூடாது, திருமணம் பேசக்கூடாது, அடுத்த திருமணத்தை பற்றி நேரடியாக ஒரு பேச்சில் ஈடுபடக்கூடாது, திருமணத்தை தூண்டக்கூடிய விதத்திலே உள்ள அலங்காரங்கள் செய்யக்கூடாது. ரொம்ப அலங்காரங்கள், கடுமையான அலங்காரங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. நார்மலாக இருக்கலாம், வழக்கமாக ஒரு பெண்கள் இருப்பதை போல இருக்கலாம், அலங்காரங்களை அவங்க செய்யக்கூடாது. அதுபோல் திருமணம் செய்யக்கூடாது, திருமணம் பேசக்கூடாது. இதுதாங்க இத்தாவுடைய சட்டங்கிறது. அவங்க வெளியே போகலாம், கடைக்கு போகலாம், கல்யாணத்துக்கு போகலாம், அவங்க பயணப்பட்டு போகலாம், எல்லா காரியங்கள், தொழுகைக்கு போகலாம், பள்ளிவாசலுக்கு போகலாம், தடையே கிடையாது. இஸ்லாமிய மார்க்கம் அதை சொல்லவே இல்லை. சரிங்களா? இன்றைக்கி சமுதாயத்தை சில மக்கள் புரியாமல் செய்கிறாங்க, அதுக்கு இஸ்லாம் பொறுப்பே இருக்காது. அப்போ இத்தா என்பது ஒரு குறிப்பிட்ட காலம் காத்திருக்கிறது தான். சரி, இது ஏன் காத்திருக்க வேண்டும்? கணவர் இறந்துட்டாருன்னு சொன்னால் அல்லது விவாகரத்து பண்ணிட்டாருன்னா இன்னொரு திருமணத்தை பண்ணிட்டு போகலாமே, எதுக்காக காத்திருக்கிறாங்கன்னு சொன்னால் அதில் காரணங்கள் இருக்குது, நியாயமான காரணங்கள் இருக்குது. இஸ்லாமிய மார்க்கம் ஒரு காரியத்தை செய்யுதுன்னா
எடுத்தேன் கவிழ்த்தேன்னு செய்யாது. அதில் உள்ள நல்லது கெட்டது இருக்குது. எப்போதுமே ஒரு காரியத்தை நாம் இன்றைய சூழ்நிலையை மட்டுமே வைத்துக்கொண்டு முடிவெடுக்கக்கூடாது. கண்டிப்பாக அது நமக்கு நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும். எப்போதும் தொலைநோக்கு பார்வை வேண்டும். எதிர்காலத்தை பற்றியும் நாம் சிந்திக்க வேண்டும். இப்போ நான் கேட்குறேன், ஒரு கணவர் இறந்துட்டாருங்க, ஒரு பெண் ஒரு வாரத்திலே இன்னும் ஒரு ஆணை மனம் முடித்துக் கொள்றாங்கன்னு வச்சுக்கிறோமே, அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை யாருடைய குழந்தைன்னு குழப்பம் வருமா வராதா? எவ்வளோ பெரிய பிரச்சனை இது! சாதாரண பிரச்சனையா இது? ஏன் சட்டையா அவன் சட்டையாங்கிற பிரச்சனையா, ஏன் குழந்தையா அவன் குழந்தையாங்கிற பிரச்சனை. ஒன்று என்ன, முதல் கணவனுக்கு, அதாவது இறந்த கணவனுக்கு பிறந்த பிள்ளையாக இருந்தால் அந்த கணவனுடைய குடும்பத்தார்கிட்ட இருந்து இவங்களுக்கு எதுவும் கிடைக்காது. எந்த ஒரு கணவரை இறந்துட்டாருங்க, அவருக்கு மனைவி இருக்கிறாங்க, அவர் மூலமாக ஒரு குழந்தை பிறந்திருந்தால் அந்த குழந்தையை இவங்க அரவணைப்பாங்க. அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்துக்கு ஏதாவது செலவு பண்ணுவாங்க, சொத்துல இருந்து ஏதாவது அவங்க கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த குழந்தை முதல் கணவனுக்கு பிறக்கலை, ரெண்டாவது கணவனுக்கு தான் பிறக்குதுன்னு வச்சுக்கிட்டா கூட என்ன சந்தேகத்தை உருவாக்கும்? இது அவர் சாட மாதிரி தெரியல, இந்த பேச்சுக்கெல்லாம் வழி வந்துடும், நிறைய குழப்பங்களை உருவாக்கும். ஒன்று, இந்த குழந்தை முதல் கணவருக்கு பிறந்ததுன்னு ரெண்டாவது கணவன் சொன்னான்னா இந்த குழந்தை தெருவில் நிற்கும். அல்லது என்ன, இந்த குழந்தைக்கு ரெண்டாவது கணவனுக்கு தான் பிறந்தது என்று இந்த முதல் கணவனுடைய குடும்பத்தார் சொன்னாங்கன்னா அவங்களுடைய அரவணைப்பும் உதவியும் இந்த குழந்தைகளுக்கு கிடைக்காமல் போகும். இதெல்லாம் தேவையா? தந்தை யாருங்கிற குழப்பத்திலே அவன் வாழ்வான். ஊரே பார்த்து அவன் இவன் இவனுக்கு மகனா அவனுக்கு மகனான ஊருக்கே தெரியலன்ற அளவுக்கு ஒரு சிக்கலை உருவாக்கும். இதெல்லாம் தேவையா? ஆதார் கார்டில் பேர் போடணும், அத்தா பேர் போடணும், அத்தா ஒரு பேரை யார் பேரை போடுறது? அவர் பேரை போடுறதா இவர் பேரை போடுறதா? எவ்வளோ பஞ்சாயத்துகள் இருக்குது நீங்கள் பார்க்கணும். அப்போ இஸ்லாம் என்ன செய்கிறது? இந்த குழப்பம் வேண்டாம். ஒரு பெண் என்பவள் இந்த மாதிரி விவாகரத்து செய்யப்பட்டால் அல்லது கணவனை இழந்து விட்டால் அவர்கள் இந்த மாதிரி வெயிட் பண்ணுறதுல இதை கவனிப்பாங்க. குறிப்பாக என்ன கவனிப்பாங்க? அவர்கள் ஏதேனும் குழந்தையை சுமந்திருக்கின்றாளா, கன்சீவாகி இருக்கிறாளான்னு பார்ப்பாங்க. அப்போ அந்த காலம் ஒரு 3 மாதம் என்பது போதிய காலம். 3 மாதத்தில் எது தெரிஞ்சு போயிடும்? வயிற்றில் குழந்தை இருக்கா இல்லையா என்பது தெரிஞ்சு போயிடும். அந்த குழந்தை இல்லைன்னு ஆச்சுன்னா அவங்க மறுமணம் பண்ணிட்டு போயிடலாம். ஒருவேளை குழந்தை வயிற்றிலே இருந்தது உறுதி செய்யப்பட்டால், கணவரை இறந்துட்டாரு, ஆனால் அவருடைய குழந்தை இந்த மனைவியினுடைய வயிற்றிலே வளர்ந்தது என்று சொன்னால் அவங்களுடைய இத்தா காலம் நீளும். இதுவரைக்கும் நீளும். அந்த பெண்கள் அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் வரைக்கும் அவங்க இத்தா என்பது அதிகரிக்கப்படும். இப்போ இத்தா எதுக்குன்னு புரியுதா? ரூமில் போட்டு அடைக்கிறதுக்கா இத்தா இஸ்லாம் சொல்லுது? இல்லை. அவங்களுடைய வயிற்றின் நிலை என்ன? ஒரு பெண்ணே இருக்கிறாள், அவளுக்கு கன்சீவ் ஆனது தெரியுது, ஆனால் அவள் ஊருக்கு சொல்லவில்லை, அவள் மறைக்கிறான்னு வச்சுக்குவோமே. வாய் சொல்லாவிட்டாலும் வயிறு சொல்லிடுமே. வயிற்றை பார்த்து உலகம் கண்டுபிடிச்சிருமா? இல்லை என்னம்மா வயிறு பெருசாக இருக்குது, நீ கர்ப்பமாக இருக்கியான்னு கேட்டுருவாங்களே. அப்போ இப்படியான சில விஷயங்களை இஸ்லாம் பெண்களுக்கு சொல்கிறது. இது கட்டுப்பாடு. சொல்லப்போனால் இதில் பெண்களுக்கு நலன்தான் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இப்படியாக சொல்லப்பட்ட விஷயங்களை தப்பும் தவறுமாக புரிந்து கொண்டு இஸ்லாத்தை படிக்காமல், இஸ்லாத்துடைய அருமை தெரியாமல், இஸ்லாம் பெண்களை எப்படியெல்லாம் பாதுகாத்திருக்கிறது என்று தெரியாமல், பெண்ணியத்திற்கு எப்படிப்பட்ட கண்ணியத்தை இஸ்லாம் வழங்கியிருக்கிறது என்ற ஒரு புரிதல் இல்லாமல் இஸ்லாத்தை பற்றி சிலர் தவறாக விமர்சிக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கிறோம். கண்டிப்பாக இது கிடையாது. இஸ்லாம் பெண்களுக்கு தேவையான எல்லா உரிமைகளையும் நிறைவாக வழங்கியிருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் ஒரு பெண்ணுரிமை பேணக்கூடிய மார்க்கம் என்பதை புரிந்து கொண்டு அந்த மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய சட்டத்திட்டங்களை நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக என்று சொல்லி என் உரையை முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.